நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்குப் பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் இரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன்னுதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திரு அவை வரலாற்றை திரும்பி பார்த்தால், மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது அன்னை மரியாள் ஒரு ஒளியாகத் தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு உலக புகழ் சேர்த்த தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பொன்மேன் திருத்தலமாகும். 1871ஆம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எதிரி படைகள் கிராமங்களை சூழ்ந்து கொண்டதால் மக்கள் அனைவரும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து விடுவோம் என்ற மரண பயத்தில் உறைந்து போயிருந்தனர். ஒரு தேசமே நம்பிக்கை இழந்த நிலையில் தவித்துக் கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் அன்னை மரியாள் தனது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17ஆம் நாள் இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சியளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார். குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்குப் பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்தத் துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாகத் தெரியும்போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872ஆம் ஆண்டிலேயே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல்
அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுவத்தி ஏற்றி வழிபடும் மரபும், போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெப முறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல. உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இருண்ட பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்யப் போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விலக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல், என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாகக் கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும்.